இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். யூதா புத்திரர் மேற்கொண்டார்கள். இந்த வார்த்தையின்படி இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நீங்கள் மேற்கொள்வீர்கள். எதெல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் இந்த வருடத்துல கஷ்டமா உணர்ந்தீங்களோ, இந்த கடைசியில கண்டிப்பா அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். இந்த மேற்கொண்டார்கள் என்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வலிமையுற்றனர் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தில் அது இருக்கு. வலிமை அப்படின்னா பலம். ஆண்டவர் பாருங்க, நீங்க முந்தி இருந்ததை காட்டிலும் இந்த நாட்களில் அதிக வலிமை உடையவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்க சத்துருக்களை காட்டிலும் நீங்க வலிமை உள்ளவர்களா மாறுவீங்க. உங்களுக்கு எதிரான காரியங்கள் உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சினதா இருந்திருக்கும். அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நான் குறைவுபட்ட நிலையில் தான் இருக்கிறேன் என்ற சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாட்கள்ல உங்களை கர்த்தர் வலிமை உடையவர்களாய் மாற்றுவார். யூதர்கள் ஜெயம் பெற்றனர் அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. அப்போ ஜெயித்தான். இந்த வருஷ கடைசியில வந்திருக்கேன், தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்க விட மாட்டார். ஜெயித்தார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உங்களுக்கும் சொந்தம். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க, வேலையில ஜெயிப்பீங்க, தொழில ஜெயிப்பீங்க, குடும்பத்துல ஜெயிப்பீங்க, படிப்புல ஜெயிப்பீங்க, எந்த காரியமா இருந்தாலும் ஜெயிப்பீங்கன்னு தானே இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்க. தானியேலின் காரியம்லாம் ஜெயமா தானே இருந்தது. ஜெயமும் கர்த்தரால் வரும், இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த வருஷத்தை முடிக்கும் போது மாத்திரம் எப்படி நான் தோல்வியில முடிக்க கர்த்தர் அனுமதிப்பார்? இல்லவே இல்லை. ஜெயம் பெற்றார்கள் என்று யூதா புத்திரருக்கு சொல்லப்பட்டது போலவே உங்களை குறித்தும் சொல்லப்படும். ஆங்கிலத்துல இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ப்ரிவைல் அப்படின்றது. அது அப்படியே தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா மேம்பாடு. அப்ப யூதா புத்திரர் மேம்படுத்தப்பட்டனர். முந்தி இருந்ததை காட்டிலும் இப்ப அப்டேட் ஆயிட்டாங்க, அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த இயரை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். நீ அப்படியே தேக்க நிலையில இருப்பது தேவனுடைய விருப்பம் இல்லை. ஆகவே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நீங்க மேம்படுத்தப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறீர்கள். அதை நீங்க மறந்துட வேண்டாம். நீங்க கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க, கண்டிப்பா உங்க லைஃபை கர்த்தர் அப்டேட் பண்ணியிருப்பார். இந்த அபியாவின் நாட்களிலே யூதா புத்திரருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க என்ன காரணம்னா, அவங்க கர்த்தரை விட்டு விலகல, ஆவிக்குரிய நல்ல தலைமைத்துவம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆண்டவரை நல்ல துதிக்க காலையிலும் மாலையிலும் தேவ சமூகத்திற்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்காக புரியைகளை ஊதினார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த வருஷத்துல நீங்க இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஏன் இவ்வளவு உறுதியா என்னால சொல்ல முடியுதுன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல தேவன் இருந்தா அவரை விட்டு நீங்க விலகல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க கூட நல்ல விசுவாசத்தை துவங்கினவங்க, உங்களை காட்டிலும் விசுவாசத்துல நல்ல வலிமையா இருந்தவங்க நீங்க பின்வாங்கி இருந்திருக்கலாம். அவங்க ஆண்டவரை விட்டு அப்படி தூரம் போயிருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஆண்டவரை விட்டு விலகி போக ஆண்டவர் அனுமதி தரல. நீங்க ஆண்டவரோட இருக்கீங்க. அது மாத்திரமல்லாமல் உங்களை ஆவிக்குரிய பாதையில வழிநடத்த நல்ல தலைமைத்துவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய தலைமைத்துவம் உங்களுக்கு இருந்ததுனால எந்தெந்த நேரத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று தம்முடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் வந்து காலையிலும் மாலையிலும் அவரை பாட, துதிக்க, ஆராதிக்க, அவரையே சார்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறதுனால இந்த வருஷத்தை முடிக்கும் போது மேற்கொள்வீர்கள். ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகினது போல தோன்றுகிறதா, அல்லது ஆவிக்குரிய தலைமைத்துவத்திற்கு கீழே இல்லைங்கிற நிலை காணப்படுகிறதா, அல்லது ஆண்டவரை சார்ந்து கொள்ளாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறன்ற சூழ்நிலையில இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? இன்னும் சில நாள் இருக்கு, வந்துருங்க. இன்னும் உங்களை அர்ப்பணிப்பதற்கு கர்த்தர் வாய்ப்பை தர்றாரு, பயன்படுத்திருங்க. மேற்கொள்வீர்கள், ஜெயம் பெறுவீர்கள், வலிமை அடைவீர்கள், மேம்படுத்தப்படுவீர்கள். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.